ஒரு தூதன் இறங்கி ஒரு பெரிய ஆர்மி செய்ய வேண்டிய யுத்தத்தை ஒரே ஒரு தூதன் மட்டும் செஞ்சிட்டான். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே. எல்லாம் சொல்லுங்க, பலத்த சௌரியவான்களாகிய. ஆமென். அவருடைய தூதர்களே. என்ன போட்டிருக்கு பாருங்க. Bless the Lord, you his angels, you mighty ones. Amen. சாதாரணமான ஆள் கிடையாது. ஒரு தூதன் இறங்கி ஒரு பெரிய ஆர்மி செய்ய வேண்டிய யுத்தத்தை ஒரே ஒரு தூதன் மட்டும் செஞ்சிட்டான். யாருக்கு வேணுமோ அவங்க வாங்கிக்கோங்க. உங்க யுத்தத்தை செய்யறதுக்கு நீங்க பட்டயத்தை எடுக்க வேண்டியதில்லை, நீங்க இறங்க வேண்டியதில்லை. ஒரே ஒரு தூதன் இறங்கினா உங்க ஃபைட் ஓவர். உங்க சண்டை முடிஞ்சது. ஆமென். உங்க சண்டை முடிஞ்சது. ஆமென். லட்சத்தி எத்தனை பேர்? 80,000 பேர். ஒரே ஒருத்தன் ஃபைட் பாருங்க எவ்வளவு ஈஸியா முடியுது பாருங்க. ஒரே ஒருத்தன் இறங்கி 180,000 பேரை காலி பண்ணிட்டான். ஒரே ஒருத்தன், ஒரே ஒரு ஆள் 180,000 பேர் கொண்ட ஒரு பெரிய படைய அடிச்சு நொறுக்கி காலி பண்ணது ஒரே ஒரு தூதன் பாருங்க. ஒரே ஒரு தூதன். எல்லாம் சொல்லுங்க, ஒன் ஏஞ்சல்ஸ். ஆமென். சும்மா கிடையாதுங்க, பயப்படாதீங்க. ஒரு தூதன் உங்க விஷயத்துக்காக இறங்குவான்னா உங்களுக்கு எதிராக அங்க ஒரு ஆள் நிற்க முடியாது பாருங்க. ஆமென். உங்களுக்காக தேவதூதர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். உங்களுக்காக தேவதூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆமென். இங்க பாருங்க, அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் 180,000 பேரை சங்கரித்தான். அதிகாலம் எழுந்திருக்கும் பொழுது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். ஒரு தூதனுடைய பலம் இவ்வளவு தான் சொல்ல முடியாது. அங்க அவ்வளவு பேர் தான் இருந்தாங்க. 50 பேரையும் காலி பண்ணிட்டு யாராவது இருக்கீங்களான்றான். ஹலோ, பயப்படாதீங்க. உங்களுக்காக ஃபைட் பண்ணக்கூடிய வாரியர்ஸ் ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க. ஆமென். உங்களுக்காக யுத்தம் செய்யக்கூடிய தேவதூதர்கள் இருக்கிறார்கள். ஆமென். பயப்படாது. வாழ்க்கையின் காரியங்கள் ஏதோ நானா போய் சந்திச்சுக்கிட்டே இருக்கணுமான்னு பயப்படாதீங்க. உங்களுக்காக ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க. உங்களுக்காக தேவ தூதர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென்.